வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக தாரிணி ஜெயச்சந்திரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2023-24வது நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 7 முன்னுரிமைகள் கொண்டு மொத்த அறிக்கையாக உருவாக்கப்பட்டதாக பேச்சு. புதிய வரி விதிப்பு திட்டத்தின் கீழ் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. 7 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் பெறுவோர் வரி செலுத்த வேண்டியதில்லை என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாய கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பு. ரயில்வே துறைக்கான ஒதுக்கீட்டை இதுவரை இல்லாத வகையில் 2,40,000 கோடி ரூபாயாக அதிகரித்தார் நிர்மலா சீதாராமன். டிவி பேனல்கள் மீதான சுங்கவரி 2.5 விழுக்காடு குறைப்பு. உதிரிபாகு விலை குறைப்பால் செல்போன் விலை குறையும். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் விலை உயர வாய்ப்பு. பட்ஜெட்டில் இறக்குமதி வரி அதிகரிப்பு. இறக்குமதி செய்யப்படும் சிகரெட்டின் விலை உயருகிறது. பட்ஜெட்டில் 16 விழுக்காடு வரி உயர்வு. தங்கம் விலை 43,320 ரூபாயாக உயர்ந்தது. இறக்குமதி வரி உயரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் சவரனுக்கு 616 ரூபாய் உயர்வு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே 2023-24 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்ற மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர்கள் பகவத் கிஷன் ராவ், காரட், ஸ்ரீபங்கஜ் சௌத்ரி, தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன், நிதியமைச்சக முக்கிய அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் சரியாக 11 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதிலிருந்து 100 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தை மத்திய அரசு அம்ரித் கால் என அழைக்கிறது. அதன்படி அம்ரித் காலத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என நிதியமைச்சர் கூறினார். I present the budget for 2023-2024. This is the first budget in Amrit Kaal. இளைஞர்களை கவனத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, வலிமையான மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய மேக்ரோ பொருளாதாரம் ஏற்படுத்தப்படும் என அம்ரித் காலுக்கு 3 முக்கிய தொலைநோக்கு பார்வைகளை நிதியமைச்சர் முன்வைத்தார். மத்திய பட்ஜெட் 7 முன்னுரிமைகள் கொண்டு மொத்த அறிக்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இறுதிக்கட்டம் வரை அடையும் சேவை, உள்கட்டமைப்பு மற்றும் முதலீடு, திறனை வெளிக்கொணரும் முயற்சி, பசுமை வளர்ச்சி, இளைஞர் சக்தி, நிதித்துறை ஆகிய முன்னுரிமைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என கூறினார். மேலும் மத்திய அரசின் வருவாய் பற்றாக்குறையை 0.5% குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதைய வருவாய் பற்றாக்குறையை 6.4%-இருந்து 5.9% குறைக்கப்படும். 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறையை 4.5% குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் வளர்ச்சி 7% இருக்கும் என்றும் மொத்த செலவினம் 45.03 லட்சம் கோடியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 7.5% அதிகமாகும். விவசாயிகளுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். 75,000 கோடி ரூபாயில் போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்கள், 157 செவிலியர் கல்லூரிகள், பெண்களுக்கான ஒருமுறை சேமிப்பு திட்டம் ஆகிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை வேளாண்மையில் ஈடுபடச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
விவசாயிகளுக்கான கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறினார். மீனவர் மேம்பாட்டிற்காக 6000 கோடி ரூபாயில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் புதிய துணை திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்ட 157 மருத்துவக் கல்லூரிகள் உள்ள இடங்களில் புதிதாக செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அவர் அறிவித்தார். 740 ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளில் 38,800 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களில் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் விநியோக பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசின் நிதி உதவியாக 5,300 கோடி ரூபாய் வழங்கப்படும். 75,000 கோடி ரூபாய் முதலீட்டில் துறைமுகங்கள், நிலக்கரி, உருக்கு, உரம் மற்றும் உணவு தானிய துறைகளை இணைக்கும் 100 முக்கிய போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 50 விமான நிலையங்கள், ஹெலிகாப்டர் தளங்கள், நீர் விமான தளங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்படும். சிறப்பான நீதி நிர்வாகத்திற்காக 7,000 கோடி ரூபாயில் மின்னணு நீதிமன்றங்கள் திட்டத்தின் 3ஆம் கட்டம் தொடங்கப்படும் என பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5G சேவைகளை பயன்படுத்தி செயலிகளை உருவாக்குவதற்காக பொறியியல் கல்வி நிறுவனங்களில் 100 ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளன. மாற்று எரிசக்தி பயன்பாடு, கார்பன் வாயு வெளியேற்றம் இல்லாத சூழலை ஏற்படுத்துவது, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை மேற்கொள்ள முன்னுரிமை மூலதன நிதி உதவியாக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பழமையான வாகனங்களை அழிக்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன், பழைய வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகளை மாநிலங்கள் மாற்றவும் போதிய ஆதரவு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த அறிவிப்பின் போது தவறுதலாக பழைய அரசியல் வாகனம் என்ற வார்த்தையை நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. Vehicle replacement is an important continuing policy, replacing the old political, replacing, absolutely, thank you, replacing old polluting vehicles, maybe applicable, right? Replacing old polluting vehicles is an important part of greening our economy. அடுத்த 3 ஆண்டுகளில் 47 லட்சம் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் மாற்றியமைக்கப்படுவதுடன் 9,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் கூறினார். இது கூடுதலாக 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அடமானமில்லா கடன் பெற வழிவகை செய்யும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு நிறைவையொட்டி மகளிருக்கான ஒருமுறை சேமிப்புக்கான திட்டம் தொடங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதன்படி பெண்கள் அல்லது குழந்தைகள் பெயரில் 2 லட்சம் ரூபாய் வரை சேமிக்கும் வசதி ஏற்படுத்தப்படுகிறது. 7.5% வட்டியுடன் கூடிய இந்த திட்டத்தில் பகுதியளவு தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதியும் இடம்பெற்றுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தில் அதிகபட்ச சேமிப்பு தொகை 15 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதுகாப்பு துறைக்கு அதிகபட்சமாக 5,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு 79,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் துறைகள் மற்றும் முக்கிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். சீனாவுடன் எல்லை பிரச்சினை நிலவி வரும் நிலையில் பாதுகாப்பு படையை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பாதுகாப்புத்துறைக்கு 5,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 2,70,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறைக்கு 2,41,000 கோடி ரூபாயும், நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு 2,06,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகத்திற்கு 1,96,000 கோடி ரூபாய், ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கு 1,78,000 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1,60,000 கோடி ரூபாய், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு 1,25,000 கோடி ரூபாய், தகவல் தொடர்பு துறைக்கு 1,23,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில்
அடுத்த நிதியாண்டில் 79,590 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான நிதி 60,000 கோடி ரூபாயிலிருந்து 70,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சிறப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதி 1,419 கோடியிலிருந்து 2,491 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மின்சார வாகனங்கள் உற்பத்தி மற்றும் வேகமான பயன்பாட்டிற்கான திட்டத்திற்கு 2,908 கோடியிலிருந்து 5,172 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு 2,000 கோடியிலிருந்து 5,943 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஒதுக்கீடு 89,400 கோடியிலிருந்து 60,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் சில பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல சில பொருட்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சமையலறையில் பயன்படுத்தப்படும் சிம்மிகளுக்கான சுங்கவரி 7.5% 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிம்மிகளின் விலை கடுமையாக அதிகரிக்கும். சிகரெட்டுகளுக்கான சுங்கவரி 16% உயர்த்தப்பட்டுள்ளதால் இறக்குமதி சிகரெட் விலையும் உயர இருக்கிறது. இதேபோல் தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி இறக்குமதிக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் உயரத் தொடங்கிய தங்கத்தின் விலை இன்னும் கட்டுக்குள் வரவில்லை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இது மேலும் விலை உயர்வுக்கே வித்திடும். மேலும் கலவை ரப்பருக்கான இறக்குமதி வரியும் 10% 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி பேனல்களுக்கான சுங்கவரி 5% 2.5% குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. குறிப்பிட்ட சில செல்போன் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதால் செல்போன்களின் விலையும் குறைய உள்ளது. இதேபோன்று வேளாண் மற்றும் ஜவுளி அல்லாத பிற பொருட்களின் இறக்குமதி சுங்கவரி 21% 13% குறைக்கப்பட்டுள்ளதால் சைக்கிள், பொம்மைகள் உள்ளிட்டவற்றின் விலையும் குறைகிறது. மேலும் கச்சா கிளிசரின், ரசாயனங்கள் தயாரிக்க பயன்படும் எத்தில் ஆல்கஹால் உள்ளிட்டவற்றின் வரியும் குறைகிறது. கேமரா லென்ஸ் உதிரி பாகங்கள், எலக்ட்ரிக் வாகன பேட்டரிக்கு பயன்படுத்தப்படும் லித்தியன் அயன் மூலப்பொருட்களுக்கு மேலும் ஓராண்டு வரி விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதியை ஊக்குவிக்க இறால் உணவுகளுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை கூடத்தில் உற்பத்தி செய்யப்படும் வைரத்திற்கான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் தொடர்பாக பலருக்கும் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வருமான வரி குறித்து விரிவாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். மத்திய பட்ஜெட்ல இன்கம் டாக்ஸ் பத்தி பல மாற்றங்கள் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த ஸ்லாப் ரேட்ஸ் முதற்கொண்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல என்னென்ன மாற்றங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த வரியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வரி செலுத்த வேண்டும். which is நீங்க 15,000 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% இன்கம் டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். அது 45,000 ரூபாய் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 9 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் நீங்க ஆண்டு வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா 15% நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். அது 90,000 ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஆண்டு வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா 20% நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். அது 1.5 லட்சம் ரூபாய். ஒருவேளை நீங்க 15 லட்சத்திற்கும் அதிகமா நீங்க ஆண்டு வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா 30% இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். அதான் பட்ஜெட்ல 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம், 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. அப்படின்னா இந்த பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் படி 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கிடையாது. இப்ப வரைக்கும், அதாவது இன்னைய தேதி வரைக்கும் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல்ல அமலுக்கு வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 31ஆம் தேதி வரை கணக்கின்படி பார்க்கும் பொழுது 7 லட்சம் ரூபாய் நீங்க ஆண்டு வருமானம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 33,000 ரூபாய் கட்டுவீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கு பார்க்கும்போது அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது, ஜீரோ. ஒருவேளை உங்களுடைய ஆண்டு வருமானம் 7 லட்சத்தி 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனா கூட நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ஸ்லாப்ல வந்துருவீங்க. சோ 7 லட்சத்தி 1 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கினா கூட உங்களுடைய சம்பளத்தை 0 to 3 lakh வரைக்கும் 0%, 3 lakhல இருந்து 6%, 6 lakh வரைக்கும் 5%, 6 lakhல இருந்து 9 lakh வரைக்கும் 10% அப்படி தனியா தான் பிரிச்சு நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம்.
இப்போ உங்களுடைய சம்பளம் ஆண்டு சம்பளம் 7 லட்சம் அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுடைய ஆண்டு சம்பளம் 8 லட்சமா இருந்தது அப்படின்னா இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம்ல நீங்க 46,000 ரூபாய் பே பண்ணிட்டு இருப்பீங்க இன்கம் டாக்ஸ். இனி அடுத்த ஆண்டுல நீங்க பார்க்கும் பொழுது 35,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணா போதும். இதுல 11,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். 9 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னா இப்ப நீங்க 62,400 ரூபாய் நியூ டாக்ஸ் ரெஜிம் படி நீங்க பே பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த வருஷம் அது 45,000 குறையும். அதன் மூலமா உங்களுக்கு 17,400 ரூபாய் மிச்சமாகும். அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். 10 லட்சம் ரூபாய் நீங்க ஆண்டு வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா இப்ப 78,000 ரூபாய் இன்கம் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. அடுத்த வருஷத்துல இருந்து 60,000 குறையும். 12 லட்சம் ரூபாய் நீங்க ஆண்டு வருமானம் வாங்கும் பொழுது உங்களுடைய இன்கம் டாக்ஸ் நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்கன்னா 1,19,600 ரூபாய் இப்ப இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல நியூ ரிஜிம் டாக்ஸ்ல நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த வருஷத்துல நீங்க நியூ இன்கம் டாக்ஸ் ரிஜிம் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா 90,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணா போதும். அதுல உங்களுக்கு 29,000 ரூபாய் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மிச்சமாகும். 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஆண்டு வருமானமா இருக்கும் பட்சத்தில் 1,95,000 ரூபாய் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இப்ப நீங்க பே பண்ணிட்டு இருப்பீங்க. அதே நியூ டாக்ஸ் ரெஜிம் அடுத்த வருஷம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய் பே பண்ணா போதும். 45,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகும். இதுதான் இந்த இன்கம் டாக்ஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வருமான வரி தாக்கல் முறை ஏராளமானவர்களுக்கு பயனளிக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். New taxation regime that we brought in for direct taxation 2-3 years ago has now got greater incentives, greater attraction, so that people can unhesitatingly move from the old to the new. Of course, we are not compelling anybody. Those who want to remain in old can still remain there for enough justifications that they can have. But the new one obviously is now attractive because it gives greater rebate. It also provides for a simplified and smaller slabs, lower rates of taxation, and also slabs which are nicely broken down. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். ஏழைகள் சாமானியர்கள் என அனைவருக்கும் பலனளிக்காத பட்ஜெட் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த பட்ஜெட் என்று கூறியுள்ளார். The FM has not mentioned the words unemployment, poverty, inequality or equity anywhere in her speech. Mercifully, she has mentioned the word poor twice in her speech. I am sure the people of India will take note of who are in the concerns of the government and who are not. ஏழை எளிய மக்களுக்கான எந்த அறிவிப்பும் மத்திய பட்ஜெட்டில் இல்லை என தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன. மத்திய பட்ஜெட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் வேளாண் துறை சார்ந்தவர்களுக்காக எந்த அறிவிப்பும் இல்லை என்று திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டை விட யூரியாவுக்கான சப்சிடி என்று சொல்லுகின்ற அதற்கு அந்த தரப்படுகின்ற மானியம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஊட்டச்சத்துக்கு அடிப்படையாக தரப்படுகின்ற மானியம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த ஊக்கம் என்று சொல்லுகின்ற அதுவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. உணவுத்துறை நிறுவனத்துக்கு தரப்படுகிற அந்த மானியமும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாகவே மத்திய பட்ஜெட் உள்ளதென்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாக தொடர்கிறது. குறிப்பிட்ட விதத்தில் அதானிக்கான பட்ஜெட்டாக பார்க்கிறோம். 50 விமான நிலையங்களை அதானிக்கு தாரை வார்ப்பதற்கான முழு திட்டமும் இந்த அரசு விதித்திருக்கிறது. அதை பட்ஜெட்டிலே நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பெரும் மூலதன உந்துதல், விவசாய கடன் அதிகரிப்பு, நடுத்தர வர்க்கத்தினருக்கு வரி சலுகை உள்ளிட்ட அனைத்தையும் மத்திய பட்ஜெட் உள்ளடக்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதே சமயம் மக்களை ஏமாற்றி கார்ப்பரேட் நிறுவனங்களை காப்பாற்றும் பட்ஜெட் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். பழைய வரி விதிப்பிலிருந்து புதிய வரி விதிப்பு முறைக்கு நெட்டித் தள்ளும் வஞ்சக வலை விரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை சென்ற ஆண்டை விட 33% குறைத்தது ஊரக ஏழைகள் மீதான தாக்குதல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட் இல்லை என்றும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய பட்ஜெட்டிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு அதிகரிப்பு, வேளாண் துறைக்கு சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை வரவேற்கத்தக்கது என்று கூறினார். நெல்லுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிக்காதது மற்றும் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு அறிவிப்புகள் எதுவும் இல்லாதது ஏமாற்றமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனும்போது வரி விலக்கு பாரபட்சமாக அளிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். பேசிக்லி இது வரைக்கும் இந்தியா ஒரு நேஷன் ஆஃப் சேவர்ஸா இருந்தது. மக்கள் சேமிப்பை வச்சுதான் இத்தனை நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப என்ன இந்த புது அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, மக்கள் சேவிக்காதீங்க, வந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிடுங்க, கடனாளி ஆயிருங்க, கன்சியூமர் லோன் வாங்குங்க, சேவிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டின் பொருள். ஜவுளித்துறைக்கு ஏமாற்றமான பட்ஜெட் என்று திருப்பூர் ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்னம் தெரிவித்திருக்கிறார். ஜவுளித்துறையில் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த பட்ஜெட். ஏன்னா வரலாறு காணாத அளவு பெரிய அளவு பாதிச்சிருக்குது. இந்த ஜவுளித்துறையில் அப்படின்னாவே எம்எஸ்எம்இ செக்டாருங்க 90% எம்எஸ்எம்இ செக்டார் சேர்ந்த தொழில் தான் ஜவுளி தொழில், திருவாரூ தொழில். இந்த தொழில் பெரிய அளவு பாதிச்சிருக்கு. இந்த தொழிலை மீட்டெடுப்பதற்குண்டான பட்ஜெட்டாக நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் பொறுத்தளவு எங்களுக்கு எந்த வகையான ஒரு ஆதரவான ஒரு சப்போர்ட் பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஜவுளி தொழில் சிறுவர்களுக்கு 9,000 கோடி மிக குறைவா இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் ஒட்டுமொத்த ஜவுளி தொழில் ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் நாங்கள் பார்க்கிறோம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்த்த எந்த அறிவிப்பும் இல்லை எனவும் கண்துடைப்பு பட்ஜெட்டாக மட்டுமே இருப்பதாகவும் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் கருத்தினை தெரிவிக்கின்றனர். தமிழகத்துக்கான தேவையான எந்த நிவாரணமும் கிடைக்கல. உரம் விலையை குறைக்க பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. கரும்புக்கு விலை அதிகம் கேட்டோம், அதுவும் கிடைக்கல. நெல்லுக்கு 2,500 ரூபா கேட்டோம், அதுவும் கிடைக்கல. அதை பற்றியும் மத்திய அரசு பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. குறிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகள் ஒரு வருஷம் போராட்டம் நடத்தி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து குறைந்தபட்ச ஆதார விலையை பற்றி நாங்கள் எதிர்பார்ப்பில் இருந்தோம். அதுக்கான அறிவிப்பும் இல்லை. விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் ஒரு வருத்தம் தரக்கூடிய, வழி தரக்கூடிய ஏமாற்றமான பட்ஜெட்டாக இருக்குது. எதுவுமே இல்லை. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. நாங்கள் என்ன ஆவலாக எதிர்பார்த்தோம், விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணும், அதே போல் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கணும், நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கணும், தானியங்களுக்கு உரிய விலை கிடைக்கணும்னு சொல்லி இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் ஆவலோடு இருந்தோம். அதுவும் இல்லை. இந்த பிஎம் கிசானில் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா இந்த 8,000 ரூபா உயர்த்தி கொடுக்கறது மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அது சரி, அப்படியே ஒரு நிகழ்வு எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது, விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. இதை கண் துடைப்பாக நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு பெரிய பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ₹1 அடிப்படையாக கொண்டு மத்திய அரசின் வரவு மற்றும் செலவு கணக்குகளை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வேளையில நம்முடைய நாட்டுடைய வரவு செலவு கணக்குகள், அதாவது நமக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வருமானம் வருகிறது, எதற்கெல்லாம் செலவு செய்யணும் அப்படிங்கறத ₹1 அளவீட்டுல இந்த வரைகலை மூலமா பார்க்க போகிறோம். முதலாவதா வரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் பெறக்கூடிய கடன்கள் அதுல இருந்து 34 பைசாவும், ஜிஎஸ்டி வரிகள் நம்ம செலுத்தக்கூடிய வரிகள் பல்வேறு வரிகள் இருக்கு, அதுல ஜிஎஸ்டி வரியிலிருந்து 17 பைசாவும், வருமான வரியிலிருந்து 15 பைசாவும், நிறுவன வரியிலிருந்து 15 பைசாவும், அதே போல மத்திய கலால் வரியிலிருந்து 7 பைசாவும் நம்முடைய நாட்டுக்கு வருவாயாக கிடைக்கிறது. இது மட்டும் இல்லாம வரியில்லா வருவாயாக 6 பைசாவாகவும், அதற்கடுத்தபடியா சுங்க வரிகள்ல இருந்து 4 பைசாவும், கடன் இல்லா மூலதனம் மூலமா 2 பைசாவும் நம்ம நாட்டுக்கு வருமானமாக கிடைக்கிறது. அடுத்ததா செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த கடன்களுக்கு கடனுக்கான வட்டி மட்டுமே 20 பைசா செலுத்துறோம். மாநில பகிர்வுகளுக்கு மத்திய அரசு 18 பைசாவை செலவழிக்கிறது. ₹1 கணக்கீடு பார்த்தோம்னா மத்திய அரசினுடைய திட்டங்களுக்காகவே 17 பைசா செலவிடப்படுகிறது. நிதிக்குழுவினுடைய ஆணையம், நிதி ஒதுக்கீடு மற்ற
பகிர்வுகளுக்கெல்லாம் 9 பைசாவும், மத்திய நிதியுதவியோட திட்டங்களுக்காக 9 பைசாவும், பாதுகாப்பு ராணுவம் சார்பான அந்த செலவுகளுக்காகவே 8 பைசாவும், இதர செலவுகள் அதாவது மானியம் பென்ஷன் இல்லாம மற்ற செலவுகளுக்காக 8 பைசாவும், மானியத்துக்காக 7 பைசாவும், ஓய்வூதியதாரர்களுக்காக 4 பைசாவும் செலவிடப்படுகிறது. இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியின் சார்பில் செந்தில் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தங்கள் அணி வேட்பாளர் செந்தில் முருகனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார். அதே சமயம் பாஜக வேட்பாளரை நிறுத்தினால் தனது வேட்பாளரை திரும்பப் பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவின் சின்னம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கு தாம் காரணமாக இருக்க மாட்டேன் என்று கூறினார். சின்னம் முடக்கப்பட்டால் தனி சின்னத்தில் தங்கள் வேட்பாளர் போட்டியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். சசிகலா உட்பட பிரிந்துள்ளவர்கள் அனைவரையும் சந்தித்து ஆதரவு கேட்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக உயர் திரு பி செந்தில் முருகன் அவர்களை கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற நல்ல செய்தி இவரிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்தலுக்கு எங்களுக்கு நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். பிரிந்திருக்கிறவர்கள் அனைத்தரும் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கேட்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த நிலையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் மாற்று வேட்பாளராக சரவணன் என்பவரும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். வேண்டாம் என ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கினார். ரசிகருக்கு அவர் சொன்ன அறிவுரை தற்போது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் முதியவர் மீது லாரி மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சி பகுதியைச் சேர்ந்த 65 வயதான மாணிக்கம் என்பவர் சாலையோரமாக உள்ள தேநீர் கடையில் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது குற்றாலத்தில் இருந்து கனிம வளங்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி சாலையோரமாக நின்றிருந்த மாணிக்கத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட மாணிக்கத்தின் கால் மற்றும் தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் அவரை தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குற்றாலம் போலீசார் கனிம வளங்களை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் இருதரப்பு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தலைமறைவாக உள்ள மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மாநில கல்லூரியில் முதல் மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் இருதரப்பு மாணவர்களுக்கிடையே நீண்ட நாட்களாக மோதல் நீடித்து வந்ததாக தெரிகிறது. அது தொடர்பாக மெரினா கடற்கரையில் மாணவர்கள் மீண்டும் மோதிக்கொண்டனர். பட்டப்பகலில் கத்தி மற்றும் பாட்டில்களை வைத்து இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் 3 மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பி ஓடி தலைமறைவாக உள்ள மாணவர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான முதல் நாளில் சுயேட்சைகள் நகைச்சுவையாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். மதுரையைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் கையில் பணத்தூண்டிலுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவையைச் சேர்ந்த நூர் முகமது கழுத்தில் செருப்பு மாலை அணிந்தபடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார்.
மக்களின் முதுமலை அருகே புலி தாக்கியதில் உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதியில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி மாறி புதருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பெண்ணின் உடலில் புலி தாக்கியதற்கான தடயங்கள் இருந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். உயிரிழந்த பெண்ணின் உடல் உதகை மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து பழங்குடியின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னையில் G20 கல்வி செயற்குழு முதல் கூட்டத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் துவக்கி வைத்தார். இந்தோனேஷியாவை தொடர்ந்து நடப்பாண்டு G20 உச்சி மாநாட்டை நடத்தும் பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக G20 மாநாடு தொடர்பான நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பங்கை மையமாக கொண்டு சென்னை IITயில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தாஜ் கோரமண்டலில் 2 நாள் G20 கல்வி செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். யூனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகள், உலக வங்கி பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருந்தனர். G20 நாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்களிடையே ஆராய்ச்சி மற்றும் கல்வி ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் கடந்த உச்சி மாநாட்டின் போது கல்வி தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்ற கல்விக் கொள்கைகள், கல்வி உட்கட்டமைப்பு, தொழில்நுட்ப அடிப்படையிலான கற்றலை அதிகரிப்பது, திறன் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அனைத்து நாடுகளிலும் சமமான வளர்ச்சி என்ற கருப்பொருளை இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாடு மையமாக கொண்டுள்ளதாக கூறினார். Chennai is an educational hub and Chennai is the heritage place. Here this educational group meeting is happening, so that we are all because it's in the right choice also in the Chennai is because IIT Madras, Madras University, Madras Medical College, this and all is there in Chennai for the past 150 years. வளர்ச்சிக்கான முக்கிய உந்துதலாக கல்வி உள்ளது என்றும், மாற்றங்களுக்கேற்ப மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு கல்வி ஒரு முக்கியமான இயக்கி என்றும் எல் முருகன் கூறினார். கூட்டத்துக்கு பிறகு G20 விருந்தினர்கள் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன் பின்னர் தமிழ்நாட்டின் அறுசுவை உணவுகள் குறித்த கலாச்சார விளக்க காட்சியும் நடைபெற்றது. திருவாரூர் அருகே படுகொலை செய்யப்பட்ட விசிக பிரமுகர் கவியரசனின் உடலை வாங்க மறுத்து அக்கட்சியினர் நடத்திய சாலை மறியலில் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருக்கண்ணமங்கை பகுதியைச் சேர்ந்த விசிக பிரமுகர் கவியரசன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் படுகொலைக்கு காரணமாக பாஜக நிர்வாகிகள் இருந்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணையை நடத்தவில்லை என கூறப்படும் கொரடாச்சேரி காவல் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பேரணியாக சென்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்தனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மையப்பன் பகுதியில் விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடலை வாங்க சம்மதித்து போராட்டத்தை கைவிட்டனர். உலக பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் பணக்காரர்களின் பட்டியலில் பெர்னட் அர்னால்ட் $213 பில்லியன் சொத்து மதிப்புடன் முதலிடத்தில் உள்ளார். டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மஸ்க் $178 பில்லியன் சொத்து மதிப்புடன் 2வது இடத்தில் உள்ளார். அமேசான் நிறுவனத்தின் CEO ஜெஃப் பெசோஸ் $126 பில்லியன் சொத்து மதிப்புடன் 3வது இடத்தில் உள்ளார். மேலும் இந்திய தொழிலதிபர் அதானியின் சொத்து மதிப்பு $14 பில்லியன் சரிவடைந்து $74.7 பில்லியன் உள்ளது. இதனால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவர் 15வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அதே சமயம் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி $83.3 பில்லியன் சொத்து மதிப்புடன் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இதன் மூலம் இந்திய பெரும் பணக்காரர்களின் பட்டியலில் முகேஷ் அம்பானி முதலிடத்தை பிடித்துள்ளார். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
கோவை ஆலந்துறை வேட்டைக்கார சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 100 ஆண்டு பழமையான இந்த ஆலயத்தில் புனித தீர்த்தம், புனித மண்ணெடுத்தல், முளைப்பாரி அழைத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் மேளதாளத்துடன் நடைபெற்றன. பின்னர் யாக பூஜைகள் நடத்தப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். சிதம்பரம் இளமையாக்கினார் கோவிலில் 2 கற்சிலைகள் திருடப்பட்டுள்ளன. கோவிலின் சோமன மண்டபத்தின் ரிஷிகோபுரத்திலிருந்து சுமார் 3/4 அடி உயரம் கொண்ட திருநீலகண்டன் சிலை உள்ளிட்ட 2 சிலைகள் திருடப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போன 2 கற்சிலைகளையும் போலீசார் தேடி வருகின்றனர். காணாமல் போன 2 சிலைகளும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முந்தையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மேலத்திருப்பாலக்குடியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 50 அடி உயரம் கொண்ட சிலை அமைந்துள்ள இந்த கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கில் மழையையும் பொருட்படுத்தாது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பொதுமக்கள் அதிகமாக வருகை தந்திருந்ததால் ட்ரோனின் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மனைவி இறந்த துயரத்தில் கணவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமரன் காலனியை சேர்ந்தவர்கள் சண்முகராஜ் மற்றும் மாலா தம்பதி. திருமணமாகி 30 ஆண்டுகளான நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் மாலா உயிரிழந்தார். இதனிடையே மனைவி இறந்த துக்கம் தாங்க முடியாமல் இருந்த கணவர் சண்முகராஜும் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் காரையார் அணை பகுதியில் ராட்சத முதலை ஒன்று வலம் வந்தது. அணை நீர்மட்டம் குறைவாக இருக்கும்போது முதலைகள் தென்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் நீர்மட்டம் குறைந்து உள்ள இந்த அணையில் சுமார் 10 அடி நீளமுள்ள ராட்சத முதலை வலம் வந்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அழுக்குழியில் 100 ஆண்டு பழமையான அகிலாண்டேஸ்வரி உடன்மர் சோழீஸ்வரசாமி ஆலயத்தில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜை உட்பட பல்வேறு வழிபாடுகள் நடத்தப்பட்டு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.